ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் சாதம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானதுன்னா நான் இதுதான் சொல்லுவேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம், தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதனாலும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நான் கட்டி பெருங்காயம் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் எண்ணெயிலே போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது ஹெல்த்தியானதுன்னு நான் இதுதான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே ப்ரோட்டீனும் இருக்குது, இதில் வெஜிடபிள்ஸில் இருக்கிற எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும். அதனால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சாதம். நம்ம ஒரு டைம் மட்டும் சாப்பிட்றோம் சாதம் அப்படின்னா அப்படியே செஞ்சு அப்படியே காலியான இது செய்யலாம். ஏன்னா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அடுத்து என்னென்ன காய் போடுறோன்னா பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வேறு நம்ம என்ன காய் இருக்கோ எல்லாமே போடலாம். நான் இது 4 காய் தான் இன்றைக்கி போட போகிறேன். தக்காளி வதங்கும் போதே பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், காயெல்லாம் கொட்டிடலாம். எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, ரேஷன் பருப்பு தான் போட்டிருக்கேன். அப்புறம் சிறும்பருப்பு கொஞ்சம் சேர்த்து 2 சேர்ந்து 1/2 டம்ளர் பருப்பு, 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அது தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் போட்டிருக்கோம், பருப்பு அரிசியும் சேர்த்து 1.5 டம்ளர். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது குக்கரை விசில் விடலாம். நம்ம 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா சாதமும் வெந்துடும், காயும் அதிலே வெந்துடும். நம்ம தண்ணி இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா கூட ஒரு விசில் விட்டுக்கலாம். ஆனால் அதிகமாக விடக்கூடாது, அடி பிடிச்சிக்கும். 2 விசில் எல்லாம் 3 விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுருவோம். புளி கரைச்சி ஊற்றுறது இப்போ ஊற்றக்கூடாது, நம்ம இறக்கினதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். நான் குக்கரில் தான் வைக்கிறேன். பாருங்கள், 3 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ விசில் எடுத்ததுக்கப்புறம் இதில் புளி கரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு 2 பாருங்கள், புளி ஊற்றிட்டேன், ஒரு 2 கொதி வந்தது, ஸ்லோ பண்ணி வச்சிட்டேன். பாருங்கள், இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கெட்டியாக இருக்கக்கூடாது. இது கரெக்டாக இருக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இதில் நம்ம நெய், கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியது தான். அப்பளம் ஏதாவது தொட்டுன்னு சாப்பிட்லாம், இல்லை வாழைக்காய் பொரியல் இருந்தால் சாப்பிட்லாம். அந்த பருப்பு, ரேஷன் பருப்போட வாசனையே இதில் வராதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரேஷன் பருப்பு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.